ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. ஆதன் தலைப்புச் செய்திகளை காணலாம். தென் மண்டல சமையல் எரிவாயு டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தம் நீட்டிக்கிறது. பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததால் தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் சூழல். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது. 9 லட்சம் மாணவ மாணவியர்கள் பங்கேற்பு. ஒருமித்த கருத்து கொண்டவர்கள் யார் வேண்டுமானாலும் அதிமுக கூட்டணிக்கு வரலாம். கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்கூட்ட குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. கட்சியின் தலைவர் விஜய் அரசியல் நிலைப்பாட்டை அறிய ஆவலோடு காத்திருக்கும் தமிழக அரசியல் களம். அதிமுக அலுவலகத்தை தாக்கியதாக எழுந்த புகார். எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுக்கு பன்னீர்செல்வம் மறுப்பு. தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டிய வெப்பநிலை. கோடை வெப்பம் மேலும் தீவிரமாகும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. புகழ்பெற்ற திருவெண்காடு புதன் ஸ்தலத்தில் பங்குனி மாத பிரதோஷ வழிபாடு. பக்தர்கள் திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம். தமிழக எல்லையில் தொடர்ந்து கொட்டப்படும் கேரள இறைச்சி கழிவுகள். கடையநல்லூர் பகுதி பொதுமக்கள் கடும் அவதி. தமிழகத்தை தொடர்ந்து தெலுங்கானா சட்டப்பேரவையிலும் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான தீர்மானம். பெரும்பான்மை ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றம். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு. தமிழக ஆளுநரின் நிலைப்பாட்டோடு முரண்படும் மத்திய அமைச்சரின் கருத்து. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.